மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்கள் தரும் யோக பலன்கள் வரிசையில் 3வது பகுதியில் இருக்கிறோம். இன்று இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க இருப்பது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் பார்த்துவிட்டு தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்றுதான். பொதுவாக பிறந்தது ஒரு இடமாகவும் வசிப்பது வேறு இடமாகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. கீழ்நோக்கு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் மேஷத்திலும் வரும், ரிஷபத்திலும் வரும். லக்ன புள்ளியாகவும் கிருத்திகை இருக்கலாம் அல்லது சந்திரன் நின்ற ராசியாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு குரு திசை வரும், ஆனால் சுக்கிரன் திசை வராது. அப்படியே வந்தாலும் 80 வயதுக்கு மேல்தான் வரும். 6வது நட்சத்திரமாக வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை வரும், ஆனால் அவர்களுக்கு குரு திசை வராது. பொதுவாக செவ்வாயின் கர்ம பதிவுகளில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களாகவோ அல்லது லக்ன புள்ளியாகவோ இந்த 4 நட்சத்திரங்கள் இருந்தாலோ அல்லது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் என்றாலோ குடும்பத்திற்கே செவ்வாயின் கர்ம பதிவுகள் இருக்கும். நாம் சொல்ல போகும் அறிகுறிகள் இருந்தாலும் செவ்வாயின் ஊழ்வினை கர்மா உள்ளதாக தெரிந்து கொள்ளலாம். என்ன பரிகார நிவர்த்தி என்றும் தொடர்ந்து பார்க்கலாம். சகோதரருடன் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட வழக்கு, கடன் பிரச்சனை, திருமண தடை போன்றவை இருந்தால் இது செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று புரிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் செவ்வாய்க்கு வேண்டிய பரிகார நிவர்த்திகளை செய்து கொள்ளலாம். நாம் சொல்ல போகும் எளிய செலவு இல்லாத பரிகாரம் செய்யலாம். அதாவது செவ்வாய்க்கிழமையில் காலையில் துவரை விதை தானியத்தை ஊற வைத்து விடுங்கள். பிறகு மாலை நேரத்தில் அந்த நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு கருங்காலி செடி கிடைத்தால் அதற்கு அதை ஊற்றலாம். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் படிப்படியாக தடைகள் விலகி வெற்றி கிடைப்பதை உணர முடியும். நிவர்த்தி செய்த பிறகு வம்ச தொழில் செய்யலாம். பொதுவாக உணவு சார்ந்த துறைகள் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தரும். சிவன் கோவில் வழிபாடு செய்வது நல்லது. இவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். செலவு செய்யலாம், ஆனால் கடனாக பெறுவது அல்லது கொடுப்பது நல்லது இல்லை. கடகராசியின் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் நலம் விரும்பிகளாக இருப்பார்கள். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தை முழு நட்சத்திரமாக சொல்ல மாட்டார்கள். உடைந்த நட்சத்திரம் என்பதால் 2 ராசிகளில் வருகின்றது என்று சொல்வார்கள். மாறுபட்ட கோணத்தில் கார்த்திகை நட்சத்திரம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். விரைவில் அடுத்த வீடியோவில் 4வது நட்சத்திரமான ரோகிணி பற்றி பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.